ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஆர்டிஇ வந்து அப்ளை பண்ணுவோம். ரைட் டு எஜுகேஷன் கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதாவது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 25% இடஒதுக்கீடு கூட அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ கலப்பலாம். ஓகே, கல்வி உரிமை சட்டத்தில் ஆர்டிஇ அப்ளிகேஷன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது வந்து ஏப்ரல் 20லிருந்து மே 18 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி, வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய எல்கேஜி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா 1/8/2020 முதல் 31/7/2021 வரை பிறந்தவங்களாக இருக்கணும். அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆர்டிஇக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். He or she has to be resident of the தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஓவரால் கிடையாது, தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஃபேமிலி இன்கம், அதாவது ஃபேமிலி இன்கம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் ஹாவ் டு பி மோர் தென் 1 lakh. விண்ணப்பதாரரின் குடும்ப வருமானம் வந்து 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நம்மக்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் வர டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, the aspirant should be admitted to government based RTE certificate தமிழ்நாடு ஸ்கூல். ஆர்வமுள்ளவர் அரசு அடிப்படையிலான ஆர்டிஇ சான்றிதழிக்கப்பட்ட தமிழ்நாடு பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும். அதாவது ஆர்டிஇ சர்டிஃபைடு கவர்மெண்ட் பேஸ்டு ஸ்கூலில் தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்போடு அப்ளை பண்ணி அந்த ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்கூலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, applicant between the age group of 3 years and 6.5 years are eligible to apply. அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் 6.5 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுள்ளவர்கள். 3 வயசுலேருந்து 6.5 வயசு குழந்தைங்க வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிஇ எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி இந்த ஆர்டியில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் தி ஃபேமிலி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் அண்டர் த பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவரின் குடும்ப வறுமை கோட்டிற்கு கீழ் பிரிவின் கீழ்ப்பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஏன்னா வந்து படிக்கவே வைக்க முடியாது அப்படின்ற சமயத்தில் அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்டிஇ வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆர்டிஇ வந்து பிலோ பாவர்ட்டி லைன் செக்ஷனில் இருக்க அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தேவையான ஆவணங்கள், அதாவது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம என்ன பார்த்துடலாம். குழந்தையோட புகைப்படம், பிறப்பு சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், இருப்பிடச் சான்றிதழ், நெக்ஸ்ட்டு வருமான சான்றிதழ், அதாவது பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பெற்றோரோட ஆதார் அட்டை, இது 4 இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் த ஸ்கூல்ஸ் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அப்ளைட் ஃபார் ஆர்டிஇ அட்மிஷன் வந்து 1 கிலோமீட்டர்லேருந்து இருக்கணும். நம்ம வசிக்கும் இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள் அந்த ஆர்டிஇ சேர்க்கும் மாணவர்களோட பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதை தாண்டி இருக்குன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸ்டே டியூன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.